ஹலோ. குட் ஈவினிங் சார். ஓகே ஓகே ஃபைன். ஓகே ரைட். இன்னைக்கு புதுசா யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நான் புதுசா வந்திருக்கேங்க. நவீன் ஃப்ரம் ஈரோட். ஓகே 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 ரைட் நைட். நேத்துக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் இன்னும் இருக்கீங்களா டே 2ல? எஸ் சார். எஸ் சார். என்ன சார்னு கூப்பிட வேண்டாம், ஆக்சுவலி ப்ரோனே கூப்பிடுங்க. ஓகே ப்ரோ, நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். அக்ரவன் ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்களா? எஸ் ப்ரோ. இல்ல நேத்துக்கு அப்ப நீங்க ஜாயின் பண்ணலையா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த குரூப் லிங்க் கிடைச்சா? ஓகே ஓகே. பிரபு ஃப்ரம் ஈரோடு ப்ரோ. நிர்மல் from சென்னை ப்ரோ. இத ஃபர்ஸ்ட் மிஸ். நிர்மல் அவர் தெரியும் உங்களுக்கு. சரி. ப்ரோ சூர்யா ஃப்ரம் குமரபாளையம். சூப்பர் சூப்பர் நைஸ். ஓகே டே 1ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? குமாரகோயிலா? குமாரபாளையம் ஈரோடு பக்கத்துல. ஓகே 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 சூப்பர் ஓகே சூப்பர். ப்ரோ, நானும் அதே ஊர் தான், அதனால தான் கேட்டேன். ரைட் ரைட். ஓகே நான் வந்து ஆக்சுவலி நான் தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தரது. நான் வந்து கன்னியாகுமரி ஆக்சுவலி. ஓகே ஓகே எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் இல்லன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே ஓகே அப்போ இன்னைக்கு டே 2 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டே 1ல ஆக்சுவலி கிளாஸ் எடுத்திருந்த அது என்னதெல்லாம் எடுத்திருந்தேன்னா, ஆக்சுவலி கிளாஸ்ல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் மார்க்கெட்ல நம்ம ஆக்சுவலி நம்ம கோர்ஸோட பெனிஃபிட் என்ன, நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதுல மார்க்கெட்ல. மீட் பண்றீங்களா தினேஷ்? தினேஷா? குட் ஃபைன். ஸோ நேற்றுக்கு நம்ம கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்னு பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்னு? ஆமா சார், புரியுது சார். ஆமா புரியுது சார். எல்லாரும் ஓகே தானா? ப்ரைஸ் ஆக்ஷன் ஓகே. இண்டிகேட்டர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பெனிஃபிட் ஏன், அது புரிஞ்சுதா? ஆமா சார், புரியுது சார். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நான் உங்களுக்கு மார்னிங் வந்து எஸ்டர்டே டே 1 அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். எல்லாரும் அதை சப்மிட் பண்ணல நிறைய பேர். கொஞ்சம் ஃபியூ பீப்புள்ஸ் தான் பார்த்துருந்தோம் சப்மிட் பண்ணது. ஸோ எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாரும் போட்டு பார்த்தீங்களா டே 1ல அட்டன் பண்ணவங்க எல்லாரும்? ஆமா சார். ஆமா சார். ஸோ சார் அது மார்னிங் செஷன் நான் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் மார்னிங் டவுட்ஸ் ஆக்சுவலி இருந்ததா. பெருசா அது டவுட்ஸ் மட்டும் தான் கிளாஸ் வச்சிருந்தேன். வேற என்னன்னா எனக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து தியரிட்டிக்கலா வந்து நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் நான் ஃப்ரீயா இருந்தேன். ஸோ Okay. ஓகே டவுட் லைன்ல லைவ் மீட்டிங்கை போட்டு கிளியர் பண்ணி விட்டான். Okay, ஸோ உங்களுக்கு அதுல என்ன டவுட் இருக்கா? அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்ல சார், டவுட் கிளியர் தான். ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து டவுட் இருக்கக்கூடாது. டவுட் இருந்தா நம்ம செகண்ட் செக்ஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல உள்ள அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணி தான் செகண்ட் செஷன்ல எல்லாமே இருக்கு. ஸோ நேற்றுக்கு இந்த விஷயம் சொல்லி இருந்தா இது எல்லாருக்குமே இந்த விஷயம் புரிஞ்சுதா கிளியரா? ஆமா சார், புரியுது சார். சார் இப்போ நீங்க ஒரு கேர்ள் பேசுனீங்க, அவங்களோட நேம் என்ன சொல்லுங்க? ஃப்ரம் கோயம்புத்தூர்னு சொன்னீங்கல்ல. ஹலோ. எஸ் சார், அகிலா ஃப்ரம் கோயம்புத்தூர். உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க ஏதோ இல்ல கேட்டீங்க. சார், எனக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ஒரு டைம் மட்டும்? மறுபடியும் ஒருக்கா சொல்லி தரமா? ஓகே உங்களுக்கு இதுல என்ன டவுட் கிளியரா சொல்லுங்க. எனக்கு அதுல இந்த ஸ்ட்ரக்சர் போடுறதுல வந்துட்டு அப் அண்ட் டவுன் வருது இல்லையா, ஹையர் ஹைஸ் வருது இல்லையா, ஆமா. அது அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்துட்டு எனக்கு அது கரெக்டா வரல. எங்க ஸ்டார்ட் ஆகுறது, எங்க நம்ம மார்க்கெட் பிரேக் ஆகுறது, அது வந்துட்டு எனக்கு கரெக்டா வரல. நான் நேத்துக்கு ஒரு அது கிளாஸ் கொஞ்சம் வந்தது. கன்ஃபியூஸ் ஆகுது. அது நீங்க மார்னிங் கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஓகே 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 அது அது ஓகே. எனக்கு நான் தெரியல. அந்த மார்னிங் எப்படின்னா அது அந்த கேண்டில்ஸ் வந்து நேத்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அது உங்களுக்கு புரிஞ்ச கேண்டில்ஸ்ல இருந்து எப்படி structure அதெல்லாம் வரும்? புரிஞ்சுது. ஓகே சரி ஓகே. நான் இன்னைக்கு வந்து செகண்ட் டே வந்து செகண்ட் செக்ஷன்ல நிறைய இருக்கு. அதுக்கு நான் போகலை ஆக்சுவலி இன்னைக்கு. ஓகே
ஏன்னா வந்து அது கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் செக்ஷனுக்குள்ள போக முடியும். ஓகே, நான் வந்து அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இன்னும் கிளியர் பண்றேன். அண்ட் மார்க்கெட் செக்ஷன்ல ஒரு 2 டைப் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பேசிக்னா நேத்துக்கு பார்த்த விதம், பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இந்த மாடல் வந்து எப்படின்னா, இதுதான் பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுல உங்களுக்கு என்ன டவுட்? இப்ப லைக் சரி, இன்னைக்கு அந்த கேண்டில் வச்சு நான் ஒரு எகைன் ஒர்க் அவுட் சொல்லி தரேன். ஓகே ஓகே, ஒரு கேண்டில்ல 4 ஃபேக்டர் இருக்கு. என்ன ஃபேக்டர்? வெயிட் பண்ணுங்க. ஓகே ரைட், இது ஒரு கேண்டில். இந்த கேண்டில்ல ஒரு 4 ஃபேக்டர் இருக்கு. என்ன ஃபேக்டர் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஹை, லோ, ஓப்பன் க்ளோஸ். ஓபன், க்ளோஸ். ஓகே, வெரி குட். அதை ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்? ஓபன். புல்லிஷ் கேண்டில் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும் பிரைஸ், ஓபன். செகண்ட் என்னது? லோ. குட், லோ. தேர்ட் எங்க போகும்? ஹை. ஹை. குட். நெக்ஸ்ட் எங்க? க்ளோஸ். 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 சோ இத என்ன சொல்லுவோம்னா OLHC. யா, OLHC. ஓபன் லோ, ஹையர் க்ளோஸ். புல்லிஷ் கேண்டிலுக்கு. ஓகே, சேம் பேரிஷ்க்கு கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கிறான். ஓகே, பேரிஷ் கேண்டிலுக்கு எப்படி வரும்? பிரைஸ் ஓப்பன். ஓபன், ஹை. ஹை. ஹை, லோ வெரி குட். க்ளோஸ். லோ க்ளோஸ். சூப்பர், நைஸ். கிளியர் ஆச்சுல இது உங்களுக்கு? OHLC. ஸோ குட். ஒரு கேண்டில்ல இவ்வளவு விஷயம் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. பிரைஸ் ஓபன் ஆகும். ஒரு புல்லிஷ் கேண்டில்னா பிரைஸ் ஓபன் ஆகும், லோக்கு போவோம், ஹைக்கு போவோம், நெக்ஸ்ட் க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் ஆயிடும். சேம் பேரிஷ்க்கு அதே மாதிரி தான், ஓபன், ஹை, லோவர், க்ளோஸ். ஸோ இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல உங்களுக்கு? ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை நீங்க ஸ்ட்ரக்சரை எப்படி வரையணும்னா, இது ஓகே, நான் புல்லிஷ் கேண்டிலுக்கு எப்படி வரையணும்னா, புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிரைஸ் ஓபன் ஆகுது, ஃபர்ஸ்ட் எங்க போகும்? லோ. லோ. லோ, வெரி குட், லோ. நெக்ஸ்ட் எங்க போகும்? ஹை. வெரி குட், ஹை. நெக்ஸ்ட் க்ளோஸ். 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 ஸோ முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் ஒரு Yes. கேண்டிலோட ஸ்ட்ரக்சர், இவ்வளவுதான். ஓகே. சேம் பேரிஷ்க்கு எப்படி வரையணும்னா, பிரைஸ் வந்து ஓபன் ஆகுது, ஓப்பன். ஃபர்ஸ்ட் எங்க போகும்? ஹை. ஹை, வெரி குட். நெக்ஸ்ட் எங்க போகும்? லோ. லோ, வெரி குட், லோ. க்ளோஸ். நெக்ஸ்ட் க்ளோஸ். க்ளோஸ். ஸோ ஒரு கேண்டிலுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல. ஓபன். ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆச்சா? இது இப்படிதான் நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையணும் ஒரு கேண்டிலுக்கு. ஓகே சார். ஓகே, ஓகே சார். ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த டவுட், இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையறதுக்கு உங்களால முடியுமா? உங்களை நீங்க இப்ப கேட்டீங்க, அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அந்த ஓபன், லோ, சம்திங். இப்போ உங்களுக்கு Okay, sir. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓகே கிளியரா தான், வரையலாமா? கிளியர் பண்ணிக்கலாம் சார், கிளியரா இருக்கு. ஸோ நான் ஓகே ஃபைன், இது ஓகே. நெக்ஸ்ட் அந்த டே 1ல நான் உங்க அசைன்மெண்ட் தந்தேன், அதுல ஒரு நிறைய பேர் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து கிளியர் பண்றேன். அதுல என்னன்னா, ஓகே இதுல வெயிட் பண்ணுங்க, யாராவது ஜாயின் பண்ணாங்களா? ஓகே குட். ஓகே ஓகே, கேஎஸ்கே இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. குட். நீங்க மார்னிங் வந்து அந்த டே 1ல சப்மிட் பண்ணீங்க. என்ன மறுபடியும் கேக்குது? கேக்குதா? இப்போ ஓகே. ஓ இல்ல, நான் பேசுறது எனக்கு மறுபடியும் கேக்குது. எங்களுக்கும் எக்கோ அடிக்குது. எல்லாருக்கும் அடிக்குதுல? அடிக்குது.
கபிலேஷ் ப்ரோ 2 பண்றீங்களா? இல்ல ஒண்ணுதான் ப்ரோ இருக்கு. ஓ ஹலோ. ஓகே, இப்போ கிளியர் ஆயிட்டு நினைக்கிறேன். இப்போ கிளியரா இருக்கு சார். பட் ஃபைன். ஓகே ரைட். மார்னிங் இவர் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாரு. ஓகே, எல்லாரும் பாருங்க. ஓகேவா, மிஸ்டேக் பண்ண விஷயம் நான் என்ன சொன்னேன், கரெக்டாக தான் வரைஞ்சாரு. பட் என்னன்னா அந்த இப்போ வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையது ஒரு ஆர்ட் மாதிரி வரையணும், பர்ஃபெக்டா வரையணும். இதுல வந்து நீங்க 1% மிஸ்டேக் பண்ணா கூட டோட்டலா ஸ்ட்ரக்சர் வைஸ்ல எல்லாமே ராங் ஆயிரும், ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ்ல எல்லாமே ராங் ஆயிரும். நீங்க வந்து டீப் அனலைஸ் பண்ண முடியாது மார்க்கெட்டை. ஜஸ்ட் 1% கூட நீங்க ராங் ஆகக்கூடாது, அவ்வளோ கேர்ஃபுல்லா பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்னிங் இவர் வரைஞ்சாது ஃபர்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே வரைக்கும் வரைஞ்சிருக்காரு, பட் அது ராங். நான் இந்த மார்னிங் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துறேன், அதை மட்டுமே நான் திருப்பி ஒருக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி வரையணும்னு கூட ஒருக்கா அதை வச்சு நான் சொல்லி தரேன். ஓகே, அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, மார்னிங் கொடுத்த அசைன்மெண்ட் என்ன இருக்கு, இந்த 5 கேண்டில். ஓகே, இந்த 5 கேண்டில் ஓகே. சரி, ஓகே. ஸ்கிரீன்ல இருக்க டிஸ்ப்ளே தெரியுதுல கிளியரா? தெரியுது சார். ஓகே, குட். நான் வந்து அங்க அந்த சைடுல இருக்கிறது இங்க நான் உங்களை வரைஞ்சி ஷோ பண்றோம். ஓகே, இது ஓகே தானே? இந்த கலர் ஓகேவா, இல்ல இதுல ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணுமா? விசிபிளா தான் சார் இருக்கு. விசிபிளா இருக்குல்ல? ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எப்படி வரையணும்னு. ஐயோ சாரி, இதுல இப்படி வரைய முடியாது. நான் வந்து இது என்ன சார்ட்னு தெரியல. சரி, நான் வேற ஒரு இதை உங்களை ஷோ பண்றோம். ஓகேவா, இது நம்ம பண்ண முடியாது. இங்க ஒரு பேர் எடுக்கிறான். வெயிட் பண்ணுங்க, என்ன எதை எடுக்கலாம்? சரி, கோல்டு எடுக்கிறேன். கோல்டு வேண்டாம், பிட்காயின். ஓகே, பிட்காயின்ல மந்த்லி சார்ட். ஓகே, மந்த்லி சார்ட். ஓகே ரைட். இல்ல யார அந்த ஃபிபனாச்சி டூல் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. நம்ம இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பெர்ஃபெக்ட்டா வரையணும்னா ஃபிபனாச்சி டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ப்ரோ டூல் நேம் என்ன நேம் ப்ரோ? இப்ப ஃபிபனாச்சி டூல் அது ட்ரேடிங் வியூல வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அதை வச்சு தான் நீங்க கரெக்டா பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். என்னோட ஃபிபனாச்சி டூல் எப்படி வரும்னா இந்த இவ்வளவுதான் வரும். அது எல்லாரும் ஒன்று சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்கும். இது யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபிபனாச்சி டூல்? இது ஆக்சுவலி நான் வந்து செஷன்ல ஒரு 3-4 டாபிக்லாம் அதெல்லாம் வரும், பட் இப்போ சொல்லி தரேன். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையணும்னா ஃபிபனாச்சி டூல் ரொம்ப முக்கியம். அப்பதான் நீ அந்த 1% கூட மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா வரைய முடியும். ஏன்னா இங்க எல்லாமே நீங்க இப்போ மேக்ஸ்ல கூட நீங்க வந்து டிராயிங் மேக்ஸ்ல அந்த இதெல்லாம் உண்டுலாம் முன்னாடி அந்த நீங்க காலேஜ் போற அந்த ஏதோ ஒண்ணு சம்திங். ஆமா, கிராஃப் இல்லனா அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த பிளான் போடுறது எல்லாமே அந்த ஸ்கேல் வச்சு பக்காவா தானே வரைவாங்க, ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்து. சோ அது மாதிரி தான் இதுவும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம கரெக்டா வரையணும். அதுக்கு தான் நம்ம ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்றோம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நான் ஃபிபனாச்சி டூல் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் சொல்லி தரேன் ஃபிபனாச்சி டூல் எங்கெல்லாம் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சி டூல்ல வந்து நம்ம வந்து எப்படின்னா லைக் நான் இல்லைங்க ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வச்சு நான் சொல்லி தரேன் ஃபிபனாச்சி டூல்னா என்னன்னு. இப்ப இந்த ஒரு கேண்டில் வந்து சாரி இது வேண்டாம், நான் எக்ஸாம்பிள் வேற ஒன்று. ஓகே, இது ஒரு கேண்டில். ஓகே, நான் சரி இதை விக்கலாம் வேண்டாம். இப்ப இந்த கேண்டிலோட 50% நீங்க வந்து கரெக்டா எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவீங்க? எனி ஐடியா? ஃபிபனாச்சில 0.5 எடுப்போம். வெரி குட், 0.5. குட்.
ஃபிப்னாச்சி இப்ப நம்ம ரேண்டமா எப்படி நம்ம சூஸ் பண்ணி ஓகே இது 15 தெரியும், பட் இது கரெக்டா இருக்குமா? ஆமா. இருக்காது. பெர்ஃபெக்ட்டா ஒரு கரெக்டா நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. சின்ன பாயிண்ட் எல்லாம் வித்தியாசம் வரும். ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்ட்டா வரையணும்னா அதுக்கு தான் ஒரு பெர்ஃபெக்ட்டான லெவல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபிபனாச்சி டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே 0 to 100% அந்த லெவல்ஸ் கரெக்டா. இப்போ எனக்கு வந்து இதுல 50% லெவல் வந்து எனக்கு கரெக்டா வேணும் இந்த கேண்டில். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபிபனாச்சி டூல் வந்து வச்சிருக்கேன். அது நான் செட்டிங்ஸ்ல எல்லாம் மாத்தி கரெக்டா வச்சிருக்கேன். நான் 50% கரெக்டா எடுக்கிறேன். இங்க 0.5 தான் 50%. நான் பெர்சன்டேஜஸ்ல இங்க வைக்கிறேன். தெரியுதா கண்ணுக்கு? நான் இதை கொஞ்சம் பெருசா கட்டுமா? லைன்ஸ் ஓகே, நம்பர்ஸ். ப்ரோ நீங்க இந்த ஸ்பெக்கை மட்டும் குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி விடுங்க. ஓ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி விடட்டா? ஓகே ஓகே. ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ்ல வச்சு வேணுமா இல்லனா இதுவே போதுமா? செட்டிங்ஸ்ல வச்சு அனுப்புங்க ப்ரோ. ஓகே, அது எல்லாருக்கும் செட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? சரி ஓகே, நான் இத பண்ணி தரேன். செட்டிங்ஸ் ஐயோ எங்க போச்சு கம்ப்யூட்டர்? ஓகே ரைட். ஓகே செட்டிங்ஸ் அனுப்பிட்டா. செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இதை சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த ஃபிபனாச்சி லெவல்ல 0 to 100% வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டா இந்த கேண்டில் வந்து ஆஃப் வந்து எடுக்க போறோம். இப்போ இது வந்து 0.5 லெவல் இந்த இடம். ஓகே 0.5 தெரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா என்ன பெருசாகணுமா? ஓகே தானா? தெரியுது சார். ஓகே நீங்க ஒரு விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த விண்டோ பெருசு பண்ணிடுங்க. ஓகே சூப்பர். ஓகே ஓகே ரைட். ஸோ ஓகே இந்த கேண்டிலோட ஆஃப் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும் எனக்கு. ஓகேவா? சும்மா மார்க் பண்றான். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். ட்ரேடிங் எல்லாரும் யூஸ் பண்ண தெரியுங்களா? ஹலோ, அதுல யாருக்காவது டவுட்ஸ் எல்லாம் இருக்கா? ட்ரேடிங் யூஸ் பண்றதுக்கு அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ. தெரியாதா? ஓகே ஆக்சுவலி எனக்கும் தெரியாது. ஓகே 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 இங்க இருக்கு. அது நான் இன்னொரு கிளாஸ்ல எடுக்கிறோம். ஓகேவா? இல்ல அது கண்டிப்பா சரி ஓகே, நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஓகே டவுட்ஸ் வரும். நெக்ஸ்ட் இன்னொரு இல்ல கிளியர் பண்றோம். ஓகே ஓகே, ஏன்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணதான் எனக்கு தெரியும். நான் இப்ப கேட்டனால தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து சில பேருக்கு இதை யூஸ் பண்ண தெரியாது. நான் நினைச்சேன் இது எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனது. ஓகே ஃபிப் லெவல் 2 எடுக்கிறீங்க, எனக்கு 50% எடுக்கிறீங்க. ஓகே இந்த லைன்ஸ் எல்லாமே எடுக்கிறது நீங்க போட்டோஷாப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி தான் இதுவும். வேற எந்த விஷயமும் இல்லை. டூல்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டூல்ஸோட நேம் மட்டும் படிச்சா போதும். ரொம்ப ஈஸி தான். நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே ஓகே ரைட். இதுல 50% நீங்க வந்து இது 50%. ஓகே ஃபிப் லெவல்ல ஷோ ஆகுது. இந்த இடம் 50% கரெக்டா எடுத்துட்டோம். ஓகேவா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த லெவல்ல வச்சு தான் நம்ம எடுக்க போறோம். 50% ஃபிபனாச்சி லெவல்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டான அந்த ஆங்கிள் எல்லாம் வரையணும். அதுக்கு வேண்டிதான். ஓகே இப்போ இந்த டூல்ஸ் வச்சு ஒரு கேண்டில்ல மெஷர்மெண்ட் பண்றதுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம வரையறதுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சா உங்களுக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஓகே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த பிட்காயின்ல வந்து அந்த
லாஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்கு. ஓகேவா? சாரி, நான் இன்னொரு இதுல வரையலாம். ஓகே, இந்த 3 கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த 3 கேண்டில்ஸ் நான் இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா வரைய போறோம், ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம. எப்படி வரையணும்னு நான் சொல்லுறேன். ட்ரேடிங் வியூல நீங்க யூஸ் பண்ணனா, இந்த ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சு பிராக்டிஸ் பண்றீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 50 மினிட்ஸ்ல வச்சு வரைங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரைய முடியும். ஒரு டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட்ல எல்லாம் உங்களுக்கு எதுவுமே வரைய முடியாது. ஸோ அதனால தான் நான் 2 விண்டோ யூஸ் பண்றோம். நான் இப்போ இன்னொரு சார்ட் வந்து இது வந்து 50 மினிட்ஸ். ஸோ அதுல தான் உங்களுக்கு அந்த வரையறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். டே சார்ட், மந்த்லி சார்ட்ல எல்லாம் உங்களுக்கு கிளியரா வரைய முடியாது. ஓகே, நான் 50 மினிட்ஸ் எடுத்துட்டேன். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்து உங்களுக்கு ஃபிப் லெவல் தேவையில்லை. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் சொல்லுங்க எப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் ஓபன் ஆகி ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுது. ஹை ஆகி போகுது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் பிரைஸ் ஓபன் ஆகுது. வெயிட்ல வரும். ஓகே, குட். பிரைஸ் ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹை, வெரி குட். நெக்ஸ்ட் எங்க போகும்? லோ போகும். வெரி குட், லோ. நெக்ஸ்ட் க்ளோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்ம வரைஞ்சிருக்கோம் கிளியரா. இனி என்ன பண்ண போறீங்கன்னா, செகண்ட் கேண்டில் நீங்க வரையும் போது கரெக்டா வரைய முடியாது, எக்ஸாக்டா கரெக்டா வரைய முடியாது. யாராவது பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? எஸ் சார், அது கொஞ்சம் டிவியேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கேண்டில் வரையும் போது எக்ஸாக்டா உங்களுக்கு கரெக்டா வரைய முடியாது. அதுக்கு தான் நம்ம ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இங்க இந்த கேண்டில் லோல இருந்து ஹை, எனி அப்பா லோ ஏதோ ஒரு விஷயம் இங்க இருந்து நீங்க இப்ப மெஷர்மெண்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மெஷர்மெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. இந்த கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைலயும் ஹை அண்ட் லோல நீங்க ஃபிபனாச்சி லெவல வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிட்டீங்களா? இது தெரியுங்களா? நெக்ஸ்ட் எப்படி செகண்ட் கேண்டில் வந்து வரைய போறோம். செகண்ட் கேண்டில் வந்து இங்க எப்படி இருக்கு? ஓபன் வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. 0.8 கிட்ட இருக்கு. அந்த லெவல்ஸ் பாருங்க. ஓபன் வந்து 0.8 கிட்ட. ஓகே, ஓகே. செகண்ட் கேண்டில் ஹை எங்க வரையும் போகணும், நீங்களே சொல்லுங்க. 618. அதுக்கு மேல போக கூடாது, ஏன்னா அதுதான் நம்ம லெவல்ஸ். ஓகே, வந்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் கீழே போகணும். எங்க வரையும் போகணும்? பர்ஃபெக்ட்டா இதையும் தாண்டி கீழே போகுது, பாத்தீங்களா? குட். இப்போ க்ளோஸ் வந்து அந்த 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு கீழே தான் இருக்குது க்ளோஸ். சோ க்ளோஸ். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்துட்டா? சேம் அது மாதிரி தான் அடுத்த கேண்டில் வரையும் போது அந்த கேண்டில போய் நீங்க மெஷர்மெண்ட் பண்ணலாம். மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் பண்ணலாம், அடுத்த கேண்டில வைக்கணும்னு இல்ல, உங்களோட இஷ்டம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அடுத்த கேண்டில வச்சு நீங்க இந்த மாதிரி வரையலாம். அதர்வைஸ் இல்லனா முத 2 கேண்டில வச்சு சேர்த்து வச்சு வரையலாம், எப்படி வேணாலும் வரையலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓகே, எப்படி வேணாலும் நீங்க வரையலாம், அது உங்களோட இஷ்டம். சரி, ஓகே. நான் இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் லாஸ்ட் கேண்டில் சும்மா அதோட மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு அந்த லெவல்ஸ் கரெக்டா வரையணும் எனக்கு. அப்ப நான் வரையறேன். தேர்ட் கேண்டில் எனக்கு வரையணும்.
ஓகே, இது மாதிரி கரெக்டா போட்டுக்கிட்டேன். டூல் நேரோ டூல் எடுக்கிறான். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எங்க போகும் பிரைஸ்? தேர்ட் கேண்டில் எங்க இருக்கு? 0.5க்கும் 0.618க்கும் நடுவுல. ஓகே, இங்க வரை வரலாமா? ஓகே தானா? ஆ ரைட். சம்திங் ஓப்பன். ஓகே, அடுத்தது கீழே வரையும் போகலாம். க்ளோஸ் கீழே. ஓகே, இப்போ எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கேண்டில்ஸோட ஸ்ட்ரக்சர் இவ்வளவு. புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? புரிஞ்சுது. இந்த மாதிரி தான் எக்ஸாக்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி தான் எக்ஸாக்டா நம்ம வரையணும். இல்லைன்னா நீ இப்ப ரேண்டமா நீங்க சும்மா இப்ப இதை பார்த்துக்கிட்டே சும்மா வரைஞ்சீங்கன்னா அந்த லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா வராது. லெவல்ஸ் கரெக்டா வரலன்னா உங்களுக்கு வந்து ஹையர் லோ ஹையர் ஹை பெர்ஃபெக்டா தெரியாது, அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பெர்ஃபெக்டா தெரியாது, எல்லாமே டோட்டலா வந்து என்னது ராங் ஆயிரும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்ஃபெக்டா வரையணும், ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்லோவா டைம் எடுத்து வரையணும். இப்போ நீங்க எல்லாருக்கும் நிறைய பேர் கேள்வி இருக்கும் மார்க்கெட்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 50 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேண்டில்ஸ் இருக்கும். இதுல எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்து வரைஞ்சிட்டு இருக்கு, எப்படி நம்ம வரைஞ்சி எப்படி அப்படி யாருக்கா கேள்வி இருக்கா? ஹலோ ப்ரோ இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி நம்ம இதுல வந்து நம்ம ரெண்டு மூணு நம்ம பாக்குறோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வந்து என்ன டவுட் இருக்குன்னா, நம்ம இவ்வளவு கேண்டில்ஸ் இருக்கு, ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தா இவ்வளவு கேண்டில்ஸ் இருக்கு, எல்லா கேண்டில் இப்படி வரைஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்படி வரைஞ்சிட்டு நம்ம என்னைக்கு அப்படி ஒரு இதாகும் மைண்ட் செட் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. பட் நான் இன்னொன்னு சொல்றேன், யாருக்கெல்லாம் அது இருக்கு? அது ஓப்பனா சொல்லுங்க. அதான் ப்ரோ, நிறைய கேண்டில்ஸ் இருக்கும் போது இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம எது எடுக்கிறது எதை இது பண்றது. இப்பதான் இந்த கேள்விக்கு தான் வாங்க. நம்ம வந்து இதுதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட். நம்ம கோர்ஸோட பேர் என்னது? யா. சோ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தா எப்படி நம்ம வின் ஆக முடியும்? யா. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? இன்ஸ்டிடியூஷன். அப்ப நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் தான ப்ரிஃபர் பண்ணணும். எஸ். ஹையர் டைம் ஃப்ரேம்னா என்னது? 1 மந்த் கேண்டில். 1 மந்த் கேண்டில்னா ஒரு கேண்டில் தானே. அந்த ஒரு கேண்டில்ல எவ்வளவு? நீங்க சின்ன டைம் ஃப்ரேம் போனா ஏகப்பட்ட கேண்டில்ஸ் இருக்கும். ஓகே. அப்போ 1 மந்த்ல ஒரு கேண்டில் தானே ஃபார்ம் ஆகுது. நீங்க எதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம் போய் கஷ்டப்படணும்? பட் நீங்க தானே சொன்னீங்க முன்னாடியே வந்து 15 மினிட்ஸ் கேண்டில்ல தான் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டா கிடைக்கும்ட்டு. ஐயோ 15 மினிட்ஸ் நான் எப்ப சொன்னேன் உங்களுக்கு? அது டே ட்ரேட் பண்றதா இருந்தீங்கன்னா. ஓகே. இப்போ சார்ட் கிளியரா வரணும் அப்படினாக்க நம்ம 15 மினிட்ஸ் ட்ரேட் தான் எடுக்கணும்ங்கற மாதிரி சொன்னீங்க. இல்ல. ஐயோ அது வரையறதுக்கு இந்த ட்ரேடிங் இது ஒரு அந்த போட்டோஷாப் மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்கு நான் சொன்னது. ஜஸ்ட் கத்துக்கிறதுக்கு இல்ல. இந்த மாதிரி நீங்க இப்ப நான் எக்ஸாம்பிள் அது சொல்றேன். இப்ப நீங்க இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க இப்ப வரையறது 1 மந்த் சார்ட் எடுத்து நீங்க வரைஞ்சீங்கன்னா அந்த லெவல்ஸ் ஒழுங்கா வராது. ஓகே. சோ லேர்னிங்க்கு தான் இந்த இது சொல்றீங்க நீங்க. இப்ப இந்த மாதிரி வரைவீங்க, புரிஞ்சா? ஒழுங்கா வரைய முடியாது. ஓகே. இப்ப நீங்க ஒரு ஹை போட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி இப்போ ஒழுங்கா வரைய முடியாது. அதுக்கு தான் நீங்க சின்ன டைம் ஃப்ரேம்ல போனா உங்களுக்கு அந்த வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு மார்க்கெட்டே சம்பந்தம் இல்ல. ஜஸ்ட் இது ஒரு ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்றதுக்கு. அதுக்கு தான் 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல போய் டிரா பண்ணுங்கன்னு சொல்றது. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வரையறதுக்கு. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க யோசிச்சீங்க கேண்டில்ஸ் நிறைய இருக்குது, நம்ம எப்படி வரைஞ்சி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி? ரொம்ப கஷ்டம் இல்ல இதெல்லாம், அவ்வளவு எல்லாம் கஷ்டம் இல்ல. அது ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நம்ம கோர்ஸே இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி அந்த லெவல் தான் நம்ம யோசிக்கிறோம். சோ அது மாதிரி தான் நம்ம ட்ரேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது நீங்க மார்க்கெட் இந்த பிளக்சுவேஷனுக்கு எல்லாம் பயப்பட தேவையே கிடையாது. உங்களுக்கு தெரியும் எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், எங்க என்ட்ரி ஆகணும்னு எல்லாமே தெரியும். ஓகே ரைட். இப்ப நான் உங்களுக்கு வரையறதுக்கு சொல்லி தந்துட்டேன். இன்னைக்கு நம்ம டே 2
செஷனுக்குள்ள போலாமா? ஒரு டாபிக்காவது கம்ப்ளீட் பண்ணா கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். போலாம் ப்ரோ. ஓகே. ஆமா சார். இப்ப கிளியர் ஆச்சுல உங்களை ஃபிபனாச்சி டூல வச்சு இனி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வரும், நீங்க கேட்டுக்கலாம். குரூப்ல சில பேர் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, ஃபிபனாச்சி டூல வச்சு எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டான். நேத்தைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லி தந்துட்டான். பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கா. இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு. ப்ரோ ஃபெப் வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் பியரிஷ் கேண்டில் ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வரைவாங்களா இல்ல எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சில டைம் வந்து கீழ இருந்து மேல இழுப்பாங்க புல்லிஷ்க்கு. அப்படி கூட வரைஞ்சிக்கலாம். அப்படி கூட வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் கரெக்டா வரும். அதுவும் ஒண்ணு புல்லிஷ் கேண்டில்னா கீழ இருந்து மேல வரைங்க. ஓகே, அதுவே நில்லுங்க. இன்னொரு இது கரெக்டா நல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னது. இப்போ ஃபிபனாச்சி டூல யூஸ் பண்ண போது புல்லிஷ் கேண்டில்னா கீழ இருந்து மேல வரையணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சா உங்களுக்கு? நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க இந்த ஃபிபனாச்சி டூல ஒரு கேண்டில்ல போடுறீங்கல்ல, லோ டு ஹை எடுக்கணும். புல்லிஷ் கேண்டில்னா லோ டு ஹை எடுக்கணும். நான் வந்து ஆக்சுவலி இதை நோட் பண்றேன், நான் பண்ணுங்க. நான் ஆக்சுவலி பிடிஎஃப் ரெடி பண்ணுவேன், அது கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு, அதனால தான். இல்லை நான் இதை பிடிஎஃப்ல ரெடி பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் உங்களுக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். புல்லிஷ் கேண்டில்னா இப்போ லைக் சரி, நான் இந்த டவுட்டை கிளியர் பண்றோம். இப்போ இது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே, புல்லிஷ் கேண்டில். இது வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபிபனாச்சி போடும்போது லோ டு ஹைக்கு தான் நீங்க போகணும். ஓகே, கீழே இருந்து தான் லோ டு ஹைக்கு தான் நீங்க எடுக்கணும். ஓகே, பேரிஷ் கேண்டில் வரும்போது ஹைல இருந்து கீழே மார்க் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது சார். ஓகே, இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ இது இப்படியும் வரையலாம் நிறைய, பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும். நான் சொன்னேன்ல, இதுவும் ஒரு விஷயம். இப்ப சில இடத்துல நான் இப்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையேன். நான் எங்களுக்கு ப்ரோ ஃபிபனாச்சி டூல புல்லிஷ் கேண்டிலுக்கு வந்து லோ டு ஹைங்களா? புல்லிஷ் கேண்டில் லோ டு ஹை, பேரிஷ் கேண்டிலுக்கு ஹை டு லோ. ஓகே, ஃபிபனாச்சி டூல் வந்து இப்படிதான் பார்க்கணும். இதுதான் அதோட ரூல். ஆக்சுவலி ஃபிபனாச்சி டூல் என்னன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கு, நான் அதை சொல்லி தரேன். இப்போ அது வேற செகண்ட் டாபிக், அது வேண்டாம். அது நான் இப்ப சொன்னா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். அது என்ட்ரி ஆகுறதுக்கு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள், ட்ரேட் பண்றதா இருந்தா அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நீங்க ஃபிபில் டூல் வந்து யூஸ் பண்றது ஒரு பவர்ஃபுல் டூல் அது. ஓகே ரைட், இப்போ நெக்ஸ்ட் என்ன போலாம் நம்ம கோர்ஸ்ல? செகண்ட் என்ன இருக்கு? ஓகே, see river before you swim, structure reading, understanding monthly. என்ன பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? அந்த குரூப் ஓபன் பண்ணுங்க. அதுல நம்ம மாடியூல்ல ஃபர்ஸ்ட் இதுல என்ன எழுதிருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் மந்த்லி, வீக்லி, டெய்லி ஃப்ளோ. நீங்க நேரமா கேட்டிருந்தீங்களா 5 நிமிஷத்துல இவ்வளவு கேண்டில்ஸ் இருக்குது, நம்ம இப்படி பார்க்க போறோம். நம்ம அதெல்லாம் பார்க்க போறதே கிடையாது. நம்ம 5 மினிட்ஸ் நம்ம பார்க்க போறதே கிடையாது. 15 மினிட்ஸ் பார்க்க போறது இல்ல. 1 hour கூட நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம பாக்குறது எல்லாமே மந்த்லில பிக் பிக்சரா பார்ப்போம், வீக்லில டைரக்ஷனை பார்ப்போம், டெய்லில தான் நம்ம என்ட்ரி ஆகும். ஓகே ஓகே சார். ஸோ ப்ரோ நீங்க மாடியூல்லாம் குரூப்ல வந்துட்டு பின் பண்ணிருங்க, இல்ல குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு போட்டுருங்க. அதை 2 நான் ஆல்ரெடி ஒரு கூகுள் மீட் ஒன்று பின் பண்ணியிருக்கேன். இது பின் பண்ணலாமா? இல்ல நீங்க குரூப் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருங்க ப்ரோ. நீங்க மீட்டிங் லிங்கையும் ஆட் பண்ணிருங்க, இதையும் ஆட் பண்ணிருங்க அப்படியே. டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே ஓகே ரைட். ஓகே ஓகே, அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ now இப்போ நம்ம மாடியூல் 1 முடிச்சிட்டோம். பிரைஸ் ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சு. பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளீனா உங்களுக்கு சொல்லி வந்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சலாம்? இனி செகண்ட் நான் உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ. டெய்லில என்ட்ரி ஆவறோம், வீக்லில மந்த்லில என்ன பண்றோம்? ஆமா ஆமா ஆமா, நம்மளோட பிளான் வந்து ஹையர் டைம்
பிக் பிக்சரா மந்த்லியில ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ட்ரெண்டை பார்ப்போம். வீக்லியில டைரக்ஷனை மந்த்லில பார்ப்போம். வந்து நம்ம ட்ரெண்டை பார்க்க போறோம். யா அதுக்கப்புறம் வீக்லில வீக்லியில டைரக்ஷன். டைரக்ஷனை பார்ப்போம். டெய்லியில தான் என்ட்ரி ஆகும். இந்த மூணையும் சேர்த்து கம்பேர் பண்ணி தான் நம்ம ட்ரேடே எடுப்போம். இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிக் பேங்க்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இப்படி தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே ஓகே. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ம் ம். ஏன்னா அவங்க டே ட்ரேட் தானே பண்ணுவாங்க. டே ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுப்பாங்க, மார்க்கெட் மேலே கீழே போகும். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஓகே ப்ரோ ஓகே. அதுதான் ரியாலிட்டி. ஓகே ரைட். இப்போ நம்ம செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க. செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மந்த்லியும் வீக்லிலையும் கம்பேர் பண்ண போறோம். ஓகே. மந்த்லி கேண்டில் ஒரு கேண்டில் இருக்கு, அப்ப வீக்லிக்கு எத்தனை கேண்டில் வரும்? 4 7 கேண்டிலா? 4 4 to 5 வரும். 7 14 21 28 4 கேண்டில் வரும். ரைட், 4 கேண்டில் வரும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கேண்டிலும் 4 கேண்டில வச்சு அனலைஸ் பண்ண போறோம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளீனா புரிஞ்சுதா? புரியுது. ஓகே ஓகே ரைட். ஓகே நம்ம இப்போ மந்த்லில ஒரு கேண்டில் எடுக்கிறோம். ரைட். ஓ யார பார்க்கலாம்? சரி ஒரு பிட்காயின் சார்ட் எடுக்கலாம். ஓகே இதுல மார்க்கெட்ல என்ன மார்க்கெட் எல்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க, அது ஒண்ணு நேத்து சொல்லுங்க. சொன்னீங்க bro. நேத்து சொன்னீங்க Market bro. என்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் எல்லாம் இருக்கு? ஆக்சுவலி இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம கோர்ஸ்ல வந்து வேற ட்ரேடிங் கோர்ஸ் மட்டும் கிடையாது. இது ஆக்சுவலி குளோபல் எக்கானமி, மேக்ரோ எக்கானமி எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா இந்த ட்ரேடிங்க இதை நம்ம பண்ண போறோம். அப்பதான் இது வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும், இல்லைன்னா இது வேஸ்ட். ஆக்சுவலி ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் வச்சு. ஒரு சிம்பிள் கான்செப்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு மேக்ரோ எக்கானமி எல்லாம் குளோபலா இருக்க எல்லா மார்க்கெட்டை வச்சுதான் நீங்க ஒரு மார்க்கெட்ல என்ட்ரி ஆகி ட்ரேட் பண்ணணும். அதர்வைஸ் மார்க்கெட்ல அடி விழும். Bro, இப்ப இதுதான் நம்ம institution. இந்த இது மூலியமா நம்ம லைக் ஃபாரெக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இல்லையா? Not only ஃபாரெக்ஸ் ஒரு விஷயம் இல்ல. ஃபாரெக்ஸ் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம் ஒண்ணு. பட் உங்களுக்கு மேக்ரோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதான் புரியுது. வேற ஒரு மார்க்கெட்டை மட்டும், ஒரு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வச்சு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ வந்து யூஎஸ்ல அங்க வார் நடக்குது, இங்க பிட்காயின் கீழே போகுது. பிட்காயினுக்கு வாருக்கு என்ன சம்மந்தம்? இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியணும். டாலர் வீக் ஆயிட்டு இருக்கு, அப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரலாம். இப்போ ஆக்சுவலி இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் இந்த கிளாஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் கோர்ஸ்ல இம்பிள் பண்றேன். ஏன்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் கொஞ்சம் தான், பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட மணி எங்க இருக்கு, எங்க ரொட்டேஷன் பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க தாவுறாங்கன்னு எல்லாம் அவங்க கூட டிராவல் பண்ணாதான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். அப்படிதானே? யா யா கூடு நம்ம சேர்ந்து ஓன் நாராக டிசிஷன் மணக்க எடுத்து வேண்டும். ட்ரேடிங் எல்லாம் பண்ணலாம், அது ஸ்கில் தான். பட் வந்து அது வந்து கரெக்டா கேட்டா கரெக்ட் கிடையாது. இப்ப நிறைய பேர் பண்றாங்க, ப்ராஃபிட் எல்லாம் பண்றாங்க. பட் ஓகே, பட் படிக்கிறத பெர்ஃபெக்டா படிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இப்ப ட்ரேட் படிக்கணும்னு இதுல உள்ள வந்துட்டீங்கன்னா படிக்கணும்னா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சாகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு டிசிஷன் எல்லாமே எடுக்க முடியும். இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் போலாம். நான் இப்போ வந்து நம்மளோட என்னது மந்த்லியும் வீக்லியும் கம்பேர் பண்ண போதும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல எப்படி. ஓகே ரைட். இப்போ வந்து நான் 2 ஸ்கிரீன் ஓபன் பண்றேன். இங்க சேம் அது மாதிரி தான் வரைஞ்சது. இப்போ வந்து நான் இங்க வந்து மந்த்லி எடுக்கிறேன். பிட்காயினோட மந்த்லி சார்ட் எடுக்கலாமா? லாஸ்ட் கேண்டில் மட்டும் எடுக்கலாமா? ஓகே. இது மந்த்லி டைம் ஃப்ரேம் எல்லாருக்கும் தெரியும்ல. தெரியும் சார். டைம் ஃப்ரேம் ட்ரேடிங் இல்ல மந்த்லிக்கு இருக்கு. மந்த்லினா ஒரு கேண்டில். மந்த்லி ஒரு கேண்டில்னா என்னது, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அது சொல்லுங்க. மந்த்லி ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 4 வீக்லியே சேர்ந்தாதான் ஒரு மந்த்.
ஓகே, ஆமா. அந்த 4 கேண்டில் சேர்ந்து தான் மந்த்லி ஒரு கேண்டிலா ஃபார்ம் ஆகுறது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர் எடுத்துக்கோங்க. 4 ஹவர்ல ஒரு 4 1 ஹவர் சேர்ந்தா தான் 4 ஹவர். எஸ். ஸோ அது மாதிரி தான். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு ஹவர் ஒன் கேண்டில்ல டே 24 கேண்டில் சொன்னா ஒன் டே. ஒன் டே ஒரே ஓகே ஒரு கேண்டில்ல முடிஞ்சிடும். ஓகே. ஓகே, புரிஞ்சுல இந்த விஷயம், இந்த இது புரிஞ்சலாம். இது ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருந்தனால நீங்க வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப். மெயினா நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸி. இப்போ இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு அது ரொம்ப ஈஸி. ஸோ கூகுளில் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். அவாய்ட் இல்லை, கூகுளை விட அவங்களுக்கு சாட் ஜிபிடில ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் மந்த்லியில மந்த்லியில இந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் நம்ம வரைய போறோம். இந்த ஓகே, இப்போ நான் வந்து இங்க வந்து மார்க்கெட் செக்ஷன்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மந்த்லி அண்ட் வீக்லியே கம்பேர் பண்ண போறோம், அப்படிதானே? யா யா ஆமா. எஸ் எஸ் சார். மந்த்லி. ஸோ மந்த்லி எடுத்தாச்சு. ஸோ மந்த்லி கேண்டில் இங்க வரையலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வரையணும்? ஓப்பன். ஓப்பன். நெக்ஸ்ட் எங்க? ஹை. ஹை. நெக்ஸ்ட் லோ. லோ. நெக்ஸ்ட் க்ளோஸ். க்ளோஸ். ஸோ மந்த்லியில இவ்வளவு தான் இருக்கு. ஆமா. ஸோ இந்த ஒரு கேண்டில வச்சு நீங்க மார்க்கெட்டோட நம்ம கோர்ஸ்ல அங்க என்ன இருக்குது, மந்த்லி பிக் பிக்சர் ட்ரெண்ட் பார்க்கலாம். அது ஒரு அந்த மாடியில் ஓபன் பண்ணுங்க, மந்த்லியில பிக் பிக்சர் ட்ரெண்ட்னு ஒன்று இருக்கும். புரிஞ்சு பாத்தீங்களா? எஸ் ஆமா எஸ் இருக்கு எஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு கேண்டில மட்டும் நேற்று நான் உங்களை சொல்லி இருந்திருந்தோம், அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? சரி, இல்ல இந்த கேண்டிலோட ஹை எது? மேல. இது ஹை. லோ எது? இதான லோ. எஸ். லோ. வெரி குட். ஓகே, நவ் பிரைஸ் வந்து ப்ரீவியஸா இந்த இடத்துல ஹைன்னு இல்ல, ப்ரீவியஸா இந்த இடத்துல தானே. இப்போ இந்த இடத்துல இது ஆமா. என்ன சொல்லு? What is this? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். Very good. Break of structure. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லலாம் ப்ரோ. யா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னா, நீங்க ப்ரீவியஸா வந்து புல்லிஷ்ல இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு டைம் ஃப்ரேம்ல இருந்து நீங்க ஷிஃப்ட் ஆகுறதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்டர்னலா ஒரு லோ இருந்து பிரேக் பண்ணா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல நான் பிஓஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மந்த்லி கேண்டில் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? புல்லிஷ் ஆர் பேரிஷ்? பேர். வெரி குட். Bearish. பேரிஷ். பேரிஷ் தானே? பேரிஷ். வேற ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சு இந்த இதோட ட்ரெண்ட் வந்து மந்த்லியில நம்ம பார்த்தாச்சு. மந்த்லி 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 பேரிஷ் ட்ரெண்ட். சாரி, ஓகே, ட்ரெண்ட் வந்து பேரிஷ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து வீக்லியில பார்க்கணும். நெக்ஸ்ட் அனலைஸ். வீக்லினா எப்படி இருக்குன்னா இங்க இந்த மாதிரி தான், இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 4 கேண்டில். ஓகே. ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் வந்து வீக்லி எடுக்கலாம். இப்ப வீக்லி நீங்க எடுக்கணும்னா கரெக்டா எடுக்கணும். இதை நீங்க மார்க் பண்றான். வீக்லி. வீக்லியில எவ்வளவு கேண்டில்ஸ் வரும்னா 4 கேண்டில். ஓகே ரைட். இந்த 4 கேண்டில் நம்ம செப்பரேட்டா வரைய போறோம் இப்போ. ஓகே, கீழே வரையறான். மந்த்லி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக்லியில ஒரு 4 கேண்டில். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து சொல்லுங்க எப்படி? ஓப்பன். பிரைஸ் ஓப்பன், ஹை, லோவர், க்ளோஸ். லோ. லோவர், க்ளோஸ். க்ளோஸ். ஸோ செகண்ட் கேண்டில் அடுத்து நம்ம எப்படி வரையணும்னு சொன்னா ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? யா. ஸோ ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா வரையலாம்.
ஓகே நான் ஃபர்ஸ்ட் எங்க போகும்? அது புல்லிஷ் கேண்டில் ஆகும். புல்லிஷ் இல்ல, கிரீன் கேண்டில். புல்லிஷ் கேண்டில். பிரைஸ் வந்து கொஞ்சம் ஏறி ஆ, 0.5. ஆமா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க போகணும்? பிரைஸ் ஓபன் ஆச்சுன்னா புல்லிஷ் கேண்டில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எங்க போகும்? Low. கீழ. லோ. Low. யா, லோ. அதுக்கு அடுத்தது பிரைஸ் அப் எது வரைக்கும் போகலாம்? 0.5 வரைக்கும் மட்டும் போகலாம். அதுக்கு மேல அங்க இல்ல லெவல்ஸ் அது இல்ல. காட்டுறேன். Yeah. ஓகே, Ah. க்ளோஸ். ப்ரீவியஸ் அந்த ஹைக்கு மேல லைட்டா வைக்கலாம் க்ளோஸ். ஓகே, ரைட். முடிஞ்சா? Okay. சோ சேம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வந்து புல்லிஷ் கேண்டில். சேம். நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த இடத்துல வச்சு கூட வரையலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஓகே, நீங்க அதே அதே கேண்டில் நம்ம மொத்தமா 4 கேண்டிலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதான் நீங்க வரையறது கரெக்டா வரையணும், அதுதான் விஷயம். Okay. அது உங்களோட இது. இப்ப இதே இடத்துல வச்சு கூட நான் வரையலாம். சாரி, இந்த இடத்துல வச்சு கூட நெக்ஸ்ட் கேண்டில் நான் வரையலாம். ஓகே. பட் ரொம்ப ஓகேவா? நெக்ஸ்ட் கேண்டில் வரையலாம் இதே இடத்துல வச்சு கூட. ஆனா வரையறது கரெக்டா உங்களுக்கே தெரியணும், அதுதான் விஷயம். எப்படி வேணாலும் நீங்க வரைஞ்சுக்கலாம். ஆனா லெவல்ஸ்ல எந்த சாக்ரிஃபைஸும் இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிரைஸ் ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் எங்க போகும்? ஹை. High. இங்க வரையும் போகுமா? இங்க வரனா இந்த இதுக்கு கிட்ட வர டச் ஆக கூடாது, இது கிட்ட வரைக்கும் தான் போகுது. ஓகேவா? Yes. கொஞ்சம் கொஞ்சம் கீழே கீழே. வச்சுக்கலாம். நான் எங்க வரையும் கீழே போகும்? இந்த பிரைஸ் வரைக்கும் 0.5 0 கிட்ட. சாரி, 0 கிட்ட. 0 கிட்ட போயிட்டா க்ளோஸ் எங்க வைக்கணும்? இதுதான் ஓபன் பிரைஸ் நமக்கு. அப்ப அதுக்கு கீழே லோ. அதையும் பார்க்கணும். ப்ரீவியஸ் நம்ம ஓபன் பிரைஸ்க்கே கீழே தான் க்ளோஸ் வைக்கணும், ஏன்னா இது பேரிஷ் கேண்டில். ஓகே. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பெர்ஃபெக்ட்டா வந்துட்டா இன்னும் ஒரு கேண்டில் பேலன்ஸ் இருக்கு. சோ Yes. அதை நம்ம டீப்பா வரையலாமான்னு கேட்டா வரையலாம். நம்ம அதே இடத்துல இருந்து கூட வச்சு அந்த ப்ரீவியஸ் உள்ள லோ வச்சு அடுத்த கேண்டில் வரையலாம். ஓகே, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லோவில் மார்க் பண்றேன். என்னன்னா இந்த லோவில் வச்சு மார்க் பண்றோம். ஓகேவா? கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்ப எனக்கு மொத்தமா வரையலாம், ஈஸியா இருக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல கரெக்டா எக்ஸாக்டா ஓபன் ஆகுது. பிரைஸ் எங்க போகும்? ஃபர்ஸ்ட் ஹை. ஹை. இது வரைக்கும் போகும் 0.8 கிட்ட. அண்ட் 0.8 கிட்ட மட்டும் பார்க்க கூடாது, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓபன் பிரைஸ் கிட்ட வரையும் போகுது. ஓகே, சாரி, இது கொஞ்சம் தப்பா வருதா? ஓகே, இதை நான் கரெக்ட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே. அது கீழே இங்க வந்து எனக்கு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. பாத்தீங்களா? நான் இந்த இப்ப வரைஞ்சதுல நான் ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த இடத்துல நான் வரைஞ்சேனா ஹை வந்தா, அப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனுக்கு ஸ்ட்ரைட்டா தான் க்ளோஸ் வைக்கணும். இந்த ஓப்பனுக்கு ஸ்ட்ரைட்டா தான் க்ளோஸ் வைக்கணும். அப்ப எனக்கு இந்த ஓப்பன் ட்ரெஸ் இங்க இருக்கு. சோ நான் அதை என்ன பண்ண போறேன்? சின்ன ஆல்டர் பண்ணி லைட்டா மாத்த போறேன். ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சா? ஓகே, இவ்வளவுதான் விஷயம். நீங்க சும்மா வந்து இப்போ கேஎஸ்கே காலை மார்னிங் ரேண்டமா சும்மா வரைஞ்சிருப்பீங்க. ஹலோ, சொல்லுங்க கேக்குது. மார்னிங் நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு ரேண்டமா சும்மா வரைஞ்சிருப்பீங்க பார்த்துட்டு. அதுல நிறைய ராங் வந்து பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இப்போ அது கரெக்ட் பண்ணலாம் இல்ல இந்த ஃபிபனாச்சி டூல் வச்சு? பண்ணலாம். பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும், ஈஸியா. பெர்ஃபெக்ட்டா பண்ண இதுதான். இந்த டூலை வச்சு நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு டிராயிங் வரையலாம். ஓகே, குட். நான் இந்த வீக்லி நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, ஹலோ, புரிஞ்சுதா? புரியுது சார். நான் இது என்னன்னா மந்த்லி வந்து டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இது வந்து வீக்லி வந்து 4 கேண்டில் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து வேற மாதிரி உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எல்லாமே மாத்திக்கலாம். இது வந்து கிரீன் கேண்டிலா, இது வந்து ரெட் கேண்டிலா மாத்திக்கலாம். இது வந்து வேற கலரா, என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விஷயம். இப்ப 4 கேண்டிலா தெரியும். ஓகேவா? சும்மா நான் ஏதோ ஒரு கலரா மாத்துறேன். அப்ப உங்களுக்கு 4 வீக்கா தெரியும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சா 4 கேண்டில் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ரெட் வந்து ரெட் கிரீன் எல்லாம் விட்டுருக்கேன். 4 கேண்டில் 4 கலர்ல வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் தெரியறதுக்கு. ஸோ 4 வீக் சேர்ந்து
ஒரு மந்த்லி கேண்டில், ஒரு மார்க். ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த 4 வீக்க அனலைஸ் பண்ண போறோம். இந்த 4 வீக்கோட ஹை எது? இப்போ இதுக்கு ஹை எது? ஃபர்ஸ்ட் அது அது நீங்க அந்த கலர் வச்சு ஃபர்ஸ்ட் கேண்டில். வெரி குட். ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் ஹை. ஓகே, ஹை வரைஞ்சிட்டீங்க. ஓகே, இதுதான் ஹை. ஹை யாரோட சவுண்ட் அது? ஓகே, நீங்க பேசிக்கிட்டு மியூட் பண்ணிருங்க. அது பேசணும்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே, ரைட். நான் ஃபர்ஸ்ட் ஹைக்கு இதுதான் ஹை. இந்த இதோட லோ இது ஆக்சுவலி. லாஸ்ட் கேண்டில். யா, ஸோ குட். ஸோ இந்த 4 கேண்டில் வச்சு இதுதான் லோ. ஸோ மந்த்லியோட லோ இப்போ நம்ம 2 கேண்டில் வச்சிருக்கோம். இப்போ மந்த்லி கொஞ்சம் சின்னதா இருக்கும். இப்போ மந்த்லி டிமான்ஸ்ட்ரேட். ஓகே, மந்த்லில ஹை வந்துருச்சா? இந்த இடம் ஹை ஆயிட்டா? ஹை. வீக்லில லோ. வீக்லில லோ மார்க் பண்ணிட்டான். அப்போ அந்த வீக்லில 4 கேண்டில்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா? ஹலோ, எஸ் சார் எஸ். இப்போ மந்த்லில நீங்க பார்த்தது சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சு, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு. அது ஒரு பேரிஷ் கேண்டில், ட்ரெண்ட் வந்து பேரிஷ்னு புரிய முடிஞ்சு. இந்த வீக்லில இதை நீங்க பேரிஷ்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஹை. ஓகே, ஹை ஹை ஹை. ஸோ ஓகே, இது ஒரு ஹை. ஹெச்னு மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த இந்த இடத்த கொஞ்சம் பிரேக் பண்ணிச்சா? இது ஒரு ஸ்விங். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சா? புரிஞ்சா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஹலோ, எஸ் ஆமா சார் சார். எஸ். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சா? நான் எப்படி போட்டேன்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். இப்போ நீங்க ப்ரோ நீங்க கேட்டீங்களா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்? இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒண்ணும். ம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலயே உங்களுக்கு பிரேக் கொடுத்துருச்சு இந்த வீக்லில ஃபர்ஸ்ட். அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து பேரிஷா சென்டிமெண்ட் வந்து பேரிஷா மாறுது. மாத்திருக்காங்க. ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ். வெரி குட், நைஸ். அப்படிதான். அப்போ நம்ம வந்து இங்க ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடம் வந்து இது ஒரு லோன்னு எடுத்துக்கலாம். இந்த இடம் ஒரு லோ. ஸோ லோ. ஸோ வீக்லில வீக்லில ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு ஹை வச்சிருக்கு, ஒரு லோ வச்சிருக்கு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்கு. பேரிஷ் சென்டிமெண்ட் தானே ஃபர்ஸ்ட் கேண்டில்? எஸ். ஆமா சார். யா, புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு ஹை வைக்குது, லோவர் ஹை. ஓகேவா? லோவர் ஹை வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குது. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்குது. திரும்ப கீழே ஒரு low மார்க்கெட் வைக்குது. கீழே போது, லோவர் லோ கிரியேட் பண்ணுது. லோவர் லோ. லோவர் லோ. நேற்று தான் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேசிக்கா சொல்லி இருந்த ஒரு விஷயம், அதெல்லாம் தான் இது லோவர் லோ. ஸோ ஓகே, ஃபைன். மார்க்கெட் வந்து இப்போ வந்து வீக் ரெண்டாவது வீக்ல உங்களுக்கு லோவர் லோ வச்சுட்டு, ஸோ அந்த வீக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் எங்க போகுது? மார்க்கெட் ஓவராலா வந்து மேல போகுது ஒரு மார்க்கெட் ஓவராலா வந்து நமக்கு இந்த 2 இடமே பேரிஷ் சென்டிமெண்ட் தான். yes. ஓகேவா? நம்ம வந்து மேஜரா வந்து என்னது இந்த இந்த ஸ்விங்கையும் இப்போதைக்கு இந்த லோவர் லோ இருக்குல்ல, இந்த ஸ்விங்கை தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே. இதுதான் நம்ம ஒரு என்னது 2 ஸ்விங் பாயிண்ட் ஆட்ட நம்ம எடுக்கணும். எக்ஸ்டர்னல் ஸ்விங்னு ஒன்று உண்டு, இன்டர்னல் ஸ்விங்னு ஒன்று உண்டு. இப்போ இது வந்து நான் இன்னொன்னு சொல்ல போறேன், அதை நான் தெளிவா சொல்லி தரேன். இப்போ வந்து இது இந்த ரெண்டுமே
இந்த மந்த்லி கேண்டில்ல வந்து பெரிய பிக்சர் ஓகேவா, 1 மந்த்னா ஒரு கேண்டில், இது வந்து ஹை, இது லோ. இதை நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா எக்ஸ்டர்னல் ஸ்விங் சொல்லி எடுக்கலாம். ஓகேவா, ஓகே. இதை வந்து இன்டர்னல் லோ வாட் எடுக்கலாம், இல்ல சாரி எக்ஸ்டர்னல் லோ. ஸோ மந்த்லில ஒரே கேண்டில் எடுக்கறனால எக்ஸ்டர்னல் ஹை எக்ஸ்டர்னல் லோன் எடுக்கிறோம். நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்விங்ல தான் ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. எஃபெக்டிவா ஒரு ஸ்விங்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஸோ வந்து மந்த்லில வந்து பிக் பிக்சர்ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விங், நமக்கு ஒரு ஸ்விங் தேவை. ஓகேவா, பேரிஷ் ஆர் புல்லிஷ் ஏதோ ஒரு ஸ்விங் தேவை. இப்போ ஓகே. வந்து இந்த மந்த்லில இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பேரிஷ். பேரிஷ்ல நம்ம எப்பவுமே மார்க்கெட் பேரிஷா இருந்தா நம்ம வந்து கீழே மார்க்கெட் கீழே போறதுக்கு தான் நம்ம அதிகமா டார்கெட் பண்ணணும். ஓகே, எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம போகணும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது சார். இதுல எந்த டவுட் இருக்கா? மார்க்கெட்டோட டைரக்ஷன் எகென்ஸ்டா நம்ம போக கூடாது. சோ இனி நீங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் புரியலன்னு கொஞ்சம் கேளுங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் கொஞ்சம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் விஷயங்கள். ப்ரோ ஓகேவா, எக்ஸ்டர்னல் ஸ்விங் எங்க வருது, இன்டர்னல் ஸ்விங் ஏன்னா எங்க வருது? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தது பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் என்னது மல்டி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்றதுக்கு இன்னொரு அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு. அதுதான் எக்ஸ்டர்னல் ஸ்விங் ஹை, எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோ. ஓகேவா, ஓகே நில்லுங்க. அது எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோ ஸ்விங் ஹைனா என்னன்னு சொல்லி தரான். ஓகே, இப்போ வந்து இது ஒரு மந்த்லி கேண்டில். ஸோ மந்த்லி கேண்டில்ல ஏதோ ஒரு லார்ஜ் கேண்டில், ரொம்ப ஒரு பெரிய ஒரு இடம். இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் சிங் 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 இப்படிதான் போகும். இதான் ரியல் மார்க்கெட். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. இதுதான் ஆக்சுவலி ரியல் புரியுது. மார்க்கெட். இப்படிதான் மார்க்கெட் இருக்கும். இந்த மார்க்கெட் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு தான் ஒரு வேலிடா ஒரு இடத்துல வந்து ஒரு ஹை லோ இருக்குல்ல, அதுக்குதான் நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஸ்விங் எடுக்கிறோம். எக்ஸ்டர்னல் ஸ்விங், எக்ஸ்டர்னல் ஸ்விங் மேல இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்விங்கா ப்ரோ, ஹைல இருக்கிறதுலாம்? ஆமா, எக்ஸ்டர்னல் ஸ்விங். அடுத்தது லெவல்ஸ் மார்க் பண்றதுதான். அததான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்விங், ஸ்விங் லோ. ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோ, எக்ஸ்டர்னல் ஸ்விங் ஹை. அது எப்படி சொல்றது ப்ரோ? புரியல, உள்ள இருக்கிறதா? அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? ஏதோ உள்ள இருக்கிறத கேக்குறீங்களா? இல்ல எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோ, எக்ஸ்டர்னல் ஸ்விங்ல ஹை சொன்னீங்க இல்லையா, அது கேக்குறேன். எக்ஸ்டர்னல் ஸ்விங் ஹை, எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோனா, இப்ப நீங்க ஒரு மந்த்லி கேண்டில் ஆர் மந்த்லி கேண்டில் எடுத்துறீங்களா, ஹை அண்ட் லோன் தான் எக்ஸ்டர்னல் ஹை, எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோ. அதோட ஹை தான் எக்ஸ்டர்னல் ஹை, லோ வந்து எக்ஸ்டர்னல் லோ. ஓகே ஓகேவா, சின்ன டைம் ஃப்ரேம்ல இது வேலைக்கு ஆகாது, ஹை டைம் ஃப்ரேம்ல தான் ஒர்க் ஆகும். ஓகே ரைட். இப்ப நீங்க ஹை இன்டர்னல் அதெல்லாம் அது ரொம்ப தேவையில்லை, சொல்லி தரோம். அதுல இன்டர்னல் சொல்லலாம். இப்ப இந்த இடம் எல்லாம் இந்த குட்டி குட்டியா இருக்கலாம். என்னது இந்த இடத்துலயும் மார்க்கெட் வந்து இங்க இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், கீழே 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 இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு, மேல போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மறுபடியும் பேரிஷ் வச்சிருக்கு, மார்க்கெட் கீழே வந்து இங்க வரையும் வந்திருக்கு வச்சிருக்கு, லோ கிரியேட் பண்ணல, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல போகுது. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் ஹை அண்ட் இன்டர்னல் லோ, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த இடத்த இந்த பெருசா நம்ம மார்க் பண்ணிருக்கோம், அதுதான் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அந்த சார்ட்டோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவுல இருக்கிற விஷயங்கள் தான் வந்து இன்டர்னல் ஸ்விங் வச்சுக்கலாமா? நான் எதை சொல்றேன்னா, இப்ப நீங்க மந்த்லில பாத்தீங்கன்னா மந்த்லில இருக்கிறது பிக் பிக்சர். சோ ஹை அண்ட் லோ வந்து நீங்க எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து இடையில அதுக்கு மந்த்லின்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கு உள்ளாடி 4 வீக் எல்லாம் இருக்குல்ல, ஓகேவா?
அப்ப அதெல்லாம் தான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப இதெல்லாம் சோ இத வந்து நம்ம இன் கேஸ் இல்ல ஒரே ஒரு ஓகே நிமிஷம். யா இது எல்லாமே சேர்த்து ஒரு மந்த் தான். ஓகேவா? ஆமா. ஓகே. ஓகே. இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு மந்த் தான். இந்த ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக் கேண்டில். இதெல்லாம் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் கேண்டில்ஸ். ஓகேவா? அப்போ ஓகே அந்த ஓகே மந்தோட ஹை அண்ட் லோ தான் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லி மார்க் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே. சோ ரெண்டு விஷயம் இருக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல. நம்ம அன்னைக்கு நேத்துக்கு வந்து பேசிக் தான் படிச்சோம். இன்னும் வந்து நெக்ஸ்ட் அடுத்தது அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதுதான் ப்ரோ, அந்த அந்த சார்ட்டோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவுல நடக்கிற அந்த ஸ்விங்குக்கானது தான் வந்து இன்டர்னல்னு வச்சுக்கலாமான்னு கேக்குறேன். யா நீங்க இன்டர்னல் ஸ்விங் லோ அது சின்ன சின்ன. பண்ணிக்கலாம். இல்ல ஹைக்கு லோன் அப்படி இல்ல. நான் இன்னும் டீப்பா சொன்னேன்ல உங்கள்ட்ட அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா இப்ப நீங்க வந்து தெளிவா பாருங்க. மந்த்லி கேண்டில் நீங்க எடுக்கிறீங்க. எஸ். மந்த்லி ஹை அண்ட் லோ வந்து எதுவா இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஸ்விங் ஹை, மார்க்கெட். எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோ. யா அதுதான் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஓகே. எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ அதுவே வீக்லியில நீங்க வரையறீங்க. அந்த மந்த்லியில உள்ள கேண்டில நீங்க இப்போ மந்த்லியில நீங்க எப்படி வரைஞ்சா இருந்தாலும் 4 வீக்கா சேர்த்து தானே வரையணும். ஆமா. இல்ல இப்போ நான் மேல ஒண்ணு காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இது வந்து இவ்வளவு சேர்த்து ஒரு மந்த் கேண்டில். அந்த ஒரு மந்த் கேண்டில் வந்து 4 வீக்கா எடுத்தா நம்ம இவ்வளவு ஸ்ட்ரக்சர் வர இதுல அப்ப எது லோ ஹைன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா. ஆமா. ஓகேவா? ஸோ அப்ப வீக்லியில போனா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். வீக்லியில கிரியேட் ஆகிற இந்த சின்ன சின்ன இது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே. இவ்வளவு விஷயம். சோ அப்ப வந்து மந்த்லியில வர்றது எக்ஸ்டர்னலும் வீக்லியில வர்றது இன்டர்னல்னு வச்சுக்கலாமா? அப்படின்னு கிடையாது. நான் அது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு மந்த்லி சொன்னேன். இப்ப நீங்க வந்து ஒரு வீக்லியில நீங்க பாக்குறீங்கன்னா வீக்லியில 7 கேண்டில் இருக்கு டேல. அப்போ ஆமா. வீக்லியில உள்ள இப்ப வீக்லி ஒரு கேண்டில் மட்டும் நீங்க பாக்குறீங்க. அப்ப வீக்லியில உள்ள ஹை அண்ட் லோங்ல இருந்து எக்ஸ்டர்னல். வீக்லிலே இருக்க 4 கேண்டில்லயும் ஹை எதுவோ லோ எதுவோ அதுதான் எக்ஸ்டர்னல். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கான்செப்ட் என்னன்னா மந்த்லியும் வீக்லியும் மட்டும் தான் நம்ம இப்ப அனலைஸ் பண்றோம். சோ ஆமா, இப்ப நம்ம வீக்லில 4 போட்டிருக்கீங்கல்ல, 4 கேண்டிலுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்கல்ல. அதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆமா, அதுல இருக்கிற ஹையும் அதுல இருக்கிற லோவும் தான் எக்ஸ்டர்னல் ஹை அண்ட் லோவா? யா எது சொல்றீங்க? ஒரு கூட சொல்லுங்க. அந்த இப்போ நீங்க நம்ம 4 கேண்டிலுக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போட்டீங்கல்ல. ஆமா. அதுல வந்துட்டு அந்த டாப் இருக்கு நம்ம ஹையர் ஹையும் லோவர் லோவும் இருக்கு இல்லையா? ஃபுல்லா சொல்றேன் 4 கேண்டிலும் சேர்த்து. அதுதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்விங் ஹையும் எக்ஸ்டர்னல் ஸ்விங் லோவும். ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே. சோ ஓகேவா? அதுக்கு இடையில எல்லாம் ஃபார்ம் ஆகுறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல்ஸ். ஓகே. ஓகேவா? இல்ல நான் இதோ பேசிக்கா சொல்றேன். பட் ரியல் மார்க்கெட்ல கொஞ்சம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண விஷயங்கள் வரும். அது போக போக கம்பேரிசன்காக நம்ம மந்த்லிக்கும் வீக்லிக்கும் கம்பேரிசன்காக. ஆமாமா, ஸ்டார்டிங் எப்படி இருக்கட்டும். அதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. டீப்பா போகணும். நான் அத இன்னும் கொஞ்சம் ஏன்னா இன்னும் போக நான் சொல்லிருப்பேன். உங்களுக்கே புரியும். ஓகே, ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இதோட டிஃபரன்ஷியேட் பண்றது மட்டும் சொல்லி தரோம். பட் ரியல் மார்க்கெட்ல வரும்போது எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகே. அனலைஸ் நம்ம பண்ணும்போது வந்து வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸா. ஓகே, ரைட். இவ்வளவுதான் விஷயம். இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன படிச்சிருக்கோம். அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இன்னொன்னு இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, நேத்துக்கு நம்ம படிச்சது பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஹையர் ஹை ஹையர் லோ இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சோம். ஓகே, இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த மந்த்லியும் வீக்லியும்
மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி எப்படி கம்பேர் பண்றதுன்னு சொல்லி படிச்சோம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் வாங்க. நேரமா வந்து இந்த கேண்டில் மந்த்லி வந்து பேரிஷ். நீங்க கரெக்டா அந்த ட்ரெண்ட் கரெக்டா சொன்னீங்க. வீக்லியில இது வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? இந்த 4 கேண்டில் வச்சுட்டு மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க. இது வந்து நம்ம ஒரு ஹையா மார்க் பண்ணோம். ஹை. ஓகே, இப்போதைக்கு ஹையா மார்க் பண்ணோம். ஆக்சுவலி இதை விட்டுருங்க. இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபோர்த் கேண்டில் விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, நம்ம கரண்ட் மார்க்கெட்டுக்குள்ள மாறும். இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த்தை விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் வீக் ஃபார்ம் பண்ண உடனே மந்த்லி ஃபர்ஸ்ட் வீக் கேண்டில் ஃபார்ம் பண்ண உடனே எது நமக்கு லோனா, இதுதான் லோ, இதுதான் ஹை. புரிஞ்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் செகண்ட் வீக்லி வந்த அப்புறம் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டுனா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே லோவர் லோக்கு ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம். லோவர் லோ ரெடி ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஏகன் வந்து ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் பண்ணுது. அப்போ அது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? பிரேக் பண்ணிருச்சா? இந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சு. ஓகே, மார்க்கெட் மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணல. ஓகே, ஆக்சுவலி இல்ல இதுதான் லோ. இது லோவா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, சின்ன மைக்ரோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, அதே நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். மைக்ரோ லெவல்னு சொல்லலாம். அது எல்லாம் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சின்ன டைம் ஃப்ரேமுக்குள்ள விஷயங்கள் அதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி உள்ள இடத்துல தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் கீழே போக்கு எடுப்பாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் எடுப்பாங்க, மாட்டுவாங்க. ஓகே, நான் மார்க்கெட் வந்து மேல போகுது. இதுதான் நமக்கு ஹை. இந்த ஹை நமக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணல. ஓகேவா? நம்மளோட ஹை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் தேர்ட் வீக்ல மறுபடியும் பிரேக், மார்க்கெட் பேரிஷ் மாறுது, கீழே வருது, மறுபடியும் லோ ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு லோ கிரியேட் ஆகுது. மறுபடியும் இங்க உள்ள இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணல. ஓகே, பிரேக் பண்ணல. மறுபடியும் இந்த பிரேக் பண்ணுது, இந்த லோ பிரேக் பண்ணி கீழே போகுது. மார்க்கெட் ஓவரால என்ன சென்டிமெண்ட், இந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் இருக்கு? பேரிஷ். டவுன் ட்ரெண்ட். வெரி குட், அவ்வளவுதான். சோ ட்ரெண்ட் கண்டுபிடிக்க தெரிஞ்சா மந்த்லில இந்த ஒரு விஷயத்தை வச்சு, இது வந்து ப்ரீவியஸ் கேண்டில் தான் நீங்க பார்க்க முடியும். இப்படி எல்லாம் கரண்ட் கேண்டில் ஒரு 30 நாள். ஓகே, ப்ரீவியஸ் கேண்டில் வச்சு நீங்க ஈஸியா பாத்துட்டீங்க. ப்ரீவியஸ் அந்த இப்போ வந்து வீக்லியில நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ட்ரெண்ட் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் உங்களுக்கு இப்போ வீக்லியில ஃபைன் பண்ண தெரிஞ்சிடலாம். வீக்லியில பேரிஷ்ல தான் இருக்கு, மந்த்லியில ஸ்ட்ராங் பேரிஷ்ல, மந்த்லியும் பேரிஷ் தான் இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே கொஞ்சம் குரூப்ல போட்டுருங்க. ஏன்னா ஆக்சுவலி இதை நான் ஒரு PDF ரெடி பண்ணுவேன். இனி பக்காவா ரெடி பண்றேன். கொஞ்சம் டைம் கொஞ்சம் இல்லாதனால தான் அதை பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இல்ல உங்களுக்கு ஆக்சுவலி எல்லாமே நெட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த கண்டென்ட் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. இப்போ வந்து நான் இந்த கண்டென்ட் எல்லாம் எழுதுறீங்களா, இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட் நீங்க போட்டாலே எல்லாமே வரும். ஓகேவா? நானும் உங்களுக்கு PDF ரெடி பண்ணி தரேன். நீங்க வந்து நீங்களும் மெயின் திங் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களா எவ்வளோ தேடி லேர்ன் பண்றீங்களோ அப்பதான் அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப காலேஜ்ல நீங்க படிக்கும் போதே அப்படித்தானே, ஒரு கண்டென்ட் இருந்தா நம்ம படிச்சாதான் அதுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது மாதிரிதான் இங்க வந்து நான் வந்து கண்டென்ட் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லி தவிர, நீங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். நீங்க அதுக்கப்புறம் நெட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், தேடணும். இப்ப நீங்க யூடியூப்ல எல்லாம் இப்ப கூட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டா எல்லாமே வரும். பெர்ஃபெக்ட்டா நல்ல மென்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயங்கரமா சொல்லி தருவாங்க. நீங்க இன்னும் அட்வான்ஸா இதுல தான் கூட அட்வான்ஸ் எல்லாம் படிக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் அட்வான்ஸா கூட படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 4 பேர்ட்டே நீங்க இதை வச்சு படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வந்து நம்ம மறுபடியும் வந்து கேட்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து டைம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் கவர் பண்ணணும். நான் இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படின்னா இதே மாதிரிதான் மந்த்லி ஒரு இதையும் வீக்லியில வச்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போட வைப்பான். இப்ப பிட்காயின்ல கூட கரண்டா பாத்தீங்கன்னா பாத்தீங்களா, என்ன பேரிஷ்ல தான் இருக்கு.
பிட்காயின் சார்ட் எல்லாம் யாராவது பாத்தீங்களா? பிரைஸ் ஏன் டிராப் ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு இருக்காங்க. அது நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல என்ன பார்த்தோம்? பேரிஷ் தானே. பேரிஷ். அப்ப கரண்ட் அதுதானே போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பேரிஷ். ஆமா. இன்னொரு விஷயம், நமக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லை. அதனாலதான் மார்க்கெட் இறங்கினால நமக்கு என்னதான் எங்க என்ன நடந்தாலும் இந்த சார்ட்ல எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ டெக்னிக்கலா நம்ம டெக்னிக்கலா பாக்குறோம். டெக்னிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல வேற என்ன. ஓகே ரைட். ஓகே, நம்ம என்ன கவர் பண்ணோம்னா இந்த குரூப்ல. ஓகே, மந்த்லி நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், வீக்லி, டெய்லி. இன்னும் இருக்கு இந்த ஆக்சுவலி இந்த மாடல் டியூ முடியறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் ஒரு வீக் டைம் எடுக்கும் மேபி. இப்போ மந்த்லில வீக்லியும் கம்பேர் பண்ண உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மந்த்லியில உங்களுக்கு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம், வீக்லியில டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? மார்க்கெட்ல ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சா எப்படி ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும்னு? ஆமா சார், தெரிஞ்சு சார். மந்த்லில தான் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எங்க? வீக்லில டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். வந்து டைரக்ஷன் பார்க்கலாம். டெய்லிக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிடுறேன். டெய்லிக்கு என்ன மாதிரி பண்ணணும், டெய்லிக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி தரோம். அதுக்கப்புறம் 3 சேர்த்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். மந்த்லி, வீக்லி, டெய்லி. ஓகே. ரியல் மார்க்கெட்ல போய் கம்பேர் பண்ணி எல்லாமே பண்ண போறோம். ஓகேவா? இத வந்து நீங்க வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு தேர்ட் செக்ஷனுக்கே போக முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நான் 3 அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லி இருந்துட்டேன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். அதுல இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு டைம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்னு ஒரு விஷயம். 3 மந்த்லி, வீக்லி, டெய்லி, இந்த 3ஐயும் சேர்த்து 3 மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் சேர்த்து அனலைஸ் பண்ணணும். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். ஓகே ரைட். அவங்க டைம் ரொம்ப ஆகிட்டு 11:25. இன்னைக்கு நம்ம கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வந்து எந்த மாதிரி இருந்து உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு, கிளியரா புரிஞ்சுது சார். கிளியரா புரியும். பட் நீங்க ஒர்க் பண்ற நேரம் இனி டவுட்ஸ் வரும். கண்டிப்பா அது நான் பண்ணும்போது தானே எனக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் வரும். அது நான் கிளியர் கண்டிப்பா வரும். அதாவது நான் சொல்லி தரும் போது கொஞ்சம் புரியும். அந்த டைம் மட்டும் தான் புரியும். அதுக்கப்புறம் நீங்க தனியா பண்ணும்போது டவுட்ஸ் வரும். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சு திரும்ப கோ த்ரூ பண்ணும்போது தான் எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க நேத்து சொல்லி கொடுத்தது அதுவுமே அப்படிதான் இருந்துச்சு. நீங்க சொல்லி கொடுக்கும் போது எல்லாமே ஓகே இருந்துச்சு. பாக்கி ஸ்ட்ரக்சர் வரையும் போது இது எப்படி அது எப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அது அப்படிதான் இருக்கும். நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் அது கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து சொல்ல போனா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நானும் முன்னாடில இருந்தே வரைஞ்சிட்டு தான் இருக்கேன். பட் நான் வந்து சில டைம்ல நான் நான் ஃபிபனாச்சி டூல் எல்லாம் யூஸ் பண்ணது வந்து நானா தான் கண்டுபிடிச்சது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து யாருமே ஆக்சுவலி எனக்கு ஒன்னும் சொல்லி தரல. ஏன்னா நான் வரைகிறது தப்பா இருக்கு, எப்பவுமே தப்பா இருக்கு. என்ன இது எப்படி வரைகிறது, கடுப்பா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நானே யோசிச்சிருக்கேன் ரொம்ப. அதுக்கப்புறம் தான் ஃபிபனாச்சி டூல் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. ஃபிபனாச்சி டூலுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு டூல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு வரைஞ்சிட்டு அது ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு. ஃபிபனாச்சி டூல் வந்து திடீர்னு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வேற யூடியூப்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ட்ரிக்கா யூஸ் பண்ற விஷயங்கள் கொஞ்சம் நம்ம வந்து நான் படிச்சதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகே சார். ஓகே ரைட். நீங்க வந்து டே 1ல உள்ளதையும் டே 2ல உள்ளதையும் விட்டுறாதுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் இப்போ டே 1ல பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தா, டே 2ல வந்து மார்க்கெட்டோட அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் லோ, இன்டர்னல் ஹை, எக்ஸ்டர்னல், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் மந்த்லியோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் வீக்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி கம்பேர் பண்ணணும், நம்ம எந்த ட்ரெண்ட்ல இருக்கிறோம், இதை நான் எந்த டைரக்ஷன் மந்த்லில இந்த ட்ரெண்ட்ல இருக்கிறோம், வீக்லில எந்த டைரக்ஷன்ல இருக்கிறோம், அவ்வளவுதான். வேற நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும். ஓகே சரி. ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. டைம் ரொம்ப ஆகிட்டு. ஏதாவது டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க. ஆன்சர் பண்ணுவாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன். அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட் கிளாஸ் சாட்டர்டே தான் ஸ்டார்ட் ஆகும். அதை மிஸ் பண்ணிடாதுங்க.
ஆக்சுவலி இது ரெக்கார்டு கிளாஸ் இருக்கு. நான் ரெக்கார்டை உங்களுக்கு யூடியூப்ல ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அனுப்பி விடுறேன். நீங்க மறுபடியும் கேட்டு கூட லேர்ன் பண்ணலாம். ஓகே சார். பட் என்ன இருந்தாலும் ஓகே சார். லைவ் மார்க்கெட்ல வர மிஸ் பண்ணாதுங்க. அப்பதான் எனக்கு உங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நான் வந்து ஃபாஸ்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். எதுவுமே அப்படி போயிடும். ஓகே. ரைட். ஓகே. சரி, மீட்டிங் முடிச்சுக்கலாம். பாய். நான் ஓகே கிளம்புறேன். சார். பாய். சரி, குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட். ஓகே சார். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ சரி, சார். குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. Thank you. Good night. தேங்க்யூ ப்ரோ. நைட்.